வணக்கம் தமிழா, இது நம்ம டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம வந்து 10th ஜியோகிராஃபியில் யூனிட் 6ல் இருக்கிற ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு இந்த லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசன் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் அதை பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக அந்த லெசன் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா. ஏன்னா இது வந்து சிலபஸில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாடு பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பற்றி, சாயிலை பற்றி பார்ப்போம், கிளைமேட்டை பற்றி பார்ப்போம். ஸோ உள்ளே இருக்கிற எல்லா டிவிஷன், ஜியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான லெசன். நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த லெசனில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். 2-3 பார்ட்டாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நான் போகிறது ரொம்ப ஸ்பீடாக அது இருந்துச்சுன்னா மேலே இருக்க ப்ளே ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. மேலே வந்து குவாலிட்டி, வீடியோட குவாலிட்டியும் கூட்டி வச்சுக்கோங்க, ப்ளே ஸ்பீடையும் கம்மி பண்ணி வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன இந்த லெசனில் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டேட் எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஜியோகிராஃபிக்கல் டிவிஷன், நம்ம ஸ்டேட்டில் ஜியோகிராஃபிக்கல் டிவிஷன் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான நேச்சர் ஆஃப் கிளைமேட், சாயில் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் வந்து லிவிங் பீயிங்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் டிசாஸ்டர், அது எப்படி நடக்குது, அதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம். ஸோ நம்ம தடுக்க முடியாது. ஸோ எப்படி நம்ம மெஷர்ஸ்லாம் எடுத்து நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்ப்போம் இந்த வீடியோவில், இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போது பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஜஸ்ட் சும்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி ஒரு தமிழ்நாடு வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா டூ பாக்ஸில் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இதில். ஏன்னா இது கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எப்போ வந்திருக்கு, 1956 வந்திருக்கு. ஸோ இதுபடி என்னென்னா ஸ்டேட் பவுண்ட்ரிஸ்லாம் லிங்குஸ்டிக் பேசிஸாக, லாங்குவேஜ் பேசிஸாக பிரிக்கிறாங்க. எப்போனா 1956 வந்து அந்த ஆக்ட் படி. அது என்ன ஆக்ட்? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா கிரியேட்டட் ஆன் த லிங்குஸ்டிக் பேசிஸ். ஓகேங்களா. இதுக்குரிய ஆன்சர் வந்து இந்த லெசனில் கொடுக்கல. நம்மளுக்கு இதை பற்றி நடத்திட்டு கேள்வி கேட்டால் பரவாயில்ல, இதை பற்றியே கொடுக்கல கண்டென்ட்டு. ஸோ இது வந்து என்ன ஆன்சர்னால் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டேட்டு. ஒரு லாங்குவேஜ் பேசிஸாக அதை டிவைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறையாவது எல்லாமே அதை பற்றி தான், அதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒய் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு ரீநேம்டு அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய டெஃபனிஷன் நீங்கள் போய் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது என்ன இருந்த பேரை வந்து என்னவா மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெட்ராஸை வந்து சென்னையாக மாற்றிருப்பாங்க. ஏன் மாற்றினாங்க, இதுதான் உங்களுக்குரிய கேள்வி. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த இயர் பண்ணியிருப்பாங்கன்னா 1996. ஓகேங்களா. இது வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டாப்பிக்கில் போவோம். லொக்கேஷன் அண்ட் சைஸு. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்குது தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டேட்டு நம்ம. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டு, எந்த ஜியோகிராஃபிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து இந்த லெசனில் இல்லை, ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம், நான் நடத்திருக்கேன். நம்ம வந்து என்னென்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இந்தியா லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து 8 degree 4 minutes. ஸோ நார்த் இந்த இதெல்லாம் வேல்யூஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது நம்ம ஈஸ்டர்ன் சைடு வந்து என்ன இருக்குது, வெஸ்டர்ன் சைடில் என்ன இருக்குது, நார்த்தன் சைடு பார்த்திங்கன்னா சதர்ன் சைடு, இதெல்லாம் என்னென்ன இருக்குது பார்த்துறோம். லாஸ்ட்லேருந்து வருவோமே, நான் சதர்ன் சைடு பார்த்திங்கன்னா கேப் கொமோரின். ஓகேங்களா. இதுதான் இந்தியாவோட மெயின்லேண்டோட டிப்பு. ஓகேங்களா. எண்டு வந்து இதுதான். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம யூனிட் 1லேயே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம இந்தியாவோட மெயின்லேண்டுன்னு இருக்கும், ஐலாண்டை சேர்த்ததும் ஒரு இது இருக்கும். ஐலாண்டை சேர்த்தோம்னா இந்தியாவோட சதர்ன் பாயிண்டில் எது லாஸ்ட்டாக இருக்கும்னா இந்திரா பாயிண்ட்டுன்னு படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி மெயின்லேண்டில் எது கடைசியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் எந்த ரீஜன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் கேப் கொமோரின்னு ஒரு ஏரியா. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஈஸ்டர்ன் சைடு எது எண்டாக இருக்குது பார்த்திங்கன்னா பாயிண்ட் கேலிமர். வெஸ்டர்ன் சைடு பார்த்திங்கன்னா ஆனைமலை. ஓகேங்களா. அது வந்து கேரளாவும் நம்ம தமிழ்நாடுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்த்தன் சைடு பார்த்திங்கன்னா புலிகேட் லேக். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் 11th largest ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு. 4% வந்து நம்ம கண்ட்ரியோட ஏரியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸ் அண்ட் நெய்பர்ஸ். நம்மளுக்கு யார் நெய்பரில் இருக்கா, கேரளா இருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க, கர்நாடகா இருக்காங்க. ஸோ இந்தியன் ஓஷன் சைடு, இந்த சைடு பார்த்திங்கன்னா யார் இருக்கா, நம்மளுக்கு ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பக்கத்தில் எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. கேரளா வந்து வெஸ்ட் சைடு, ஆந்திர பிரதேஷ் நார்த் சைடு, ஸோ ஸோ இந்த மாதிரி பே ஆஃப் பெங்கால் வந்து எந்த சைடு இருக்குது, ஈஸ்ட் சைடு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோஸ்ட் லைன் வந்து கோஸ்ட் லைன்னா ஒன்றும் இல்லை, அந்த கடற்கரை ஓரம் இருக்குல்ல. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு இந்தியாவில். ஃபஸ்ட்டு யார் பார்த்திங்கன்னா குஜராத். ஓகேங்களா, குஜராத் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல லார்ஜஸ்ட்டாக இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து இந்த நான் வச்சுருக்கிற பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா தேர்டு லாங்கஸ்ட் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா இப்போ புது அப்டேட்டட் புக்கில் செகண்ட் லாங்கஸ்ட்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கல நம்மளுக்கு வந்து செகண்ட் லாங்கஸ்ட்டு இன் இந்தியா தான் வருது. ஸோ தமிழ்நாடு வந்து செகண்ட் லாங்கஸ்ட். ஸோ இது வந்து எதுக்கும் டவுட்டாக வச்சுக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் 2-3 இதில் ரெஃபர் பண்ணதில் செகண்டுன்னு காமிக்குது. ஸோ இந்த பிடிஎஃப்பில் இந்த புக்கு இது வந்து ஓல்டு வெர்ஷன் புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப்பில் வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் மட்டும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன். ஸோ நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் தமிழ்நாடுன்னு சொன்னப்போ 13 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சுங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக 38 வந்திருக்கும். சரிங்களா, இதில் வந்து அது கொடுக்கல. பட் நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. லாஸ்ட்டாக மயிலாடுதுறையை கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து புக்கில் இல்லை. ஸோ புக்கில் இல்லாத கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பெனின்சுலார் பிளாட்டியூ ரீஜனில் இருக்குது. டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் வீடியோவில். பெனின்சுலார் பிளாட்டியூவை 2ஆக பிரிக்கலாம். சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸும் டெக்கான் பிளாட்டியூஸும் 2ஆக பிரிப்பாங்க. ஸோ டெக்கான் பிளாட்டியூஸ் தான் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து டெக்கான் பிளாட்டியூவில் இருக்குது. இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கான்ட்வானா அந்த லேண்டும், யுரேஷியன் அந்த லேண்டும் ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் மூவ் பண்ணுற மூலிமா உருவானது தான். அந்த மாதிரியெல்லாம் பெரிய கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம தமிழ்நாடு வந்து எந்த பிளாட்டியூ பார்த்திங்கன்னா பெனின்சுலா பிளாட்டியூ, அது இல்லைனா டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் கண்டென்ட், அவ்வளோதான். வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன பற்றிலாம் பார்ப்போம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி பார்ப்போம், அதில் இருக்கிற எல்லா ஹில்ஸை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா, மேற்கு தொடர்ச்சி மலை தான் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ நீல்கிரிஸில் நார்த் சைடில் ஆரம்பிக்கிறது, கன்னியாகுமரி வரையுமே சவுத் சைடு வரை இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். நீல்கிரிஸ் வந்து நார்த்தில் இருக்கிற சைடு வெஸ்டர்ன் காட்ஸ் ஆரம்பிக்குது. எங்கே வரி வருது பார்த்திங்கன்னா சதர்ன் சைடு கன்னியாகுமரி வரையும் வருது. ஸோ இதோட ஹைட் ஆவரேஜான அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட ஹைட்ஸ் பார்த்திங்கன்னா 2000 to 3000 மீட்டர் அளவுக்கு இருக்கும். எவ்வளோ ஏரியாவுக்கு இது கவர் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா 2500 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாசஸ், அதாவது பாசஸ்னால் அந்த இதுக்கு அந்த 2 மலை ரேஞ்சுக்கும் நடுவில் ஒரு சில கேப்லாம் இருக்கும்ல, மக்கள் போக்குவரத்துக்கு ஏற்ப ஒரு ரோடெலாம் போட்டிருப்பாங்க. நம்மளே பார்த்துருப்போம், நிறைய வியூஸ்லாம் பார்த்துருப்போம். 2 சைடு மலை இருக்கும், நடுவில் ஒரு பாதை மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பாசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாசஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன பாசஸ் இதுக்கு நடுவில் போகுது பார்த்திங்கன்னா பல்கட், ஷென்கோட்டாக், ஆரல்வாய்மொழி, அச்சன் கோயில். ஓகேங்களா, அச்சன் கோயில் இந்த பேர்லாம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும், இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 பேருமே இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸில் உள்ள பாசஸ். நெக்ஸ்ட்டு இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் என்னென்ன மலைலாம் இருக்குது பார்த்திங்கன்னா நீல்கிரிஸு, ஆனைமலை, பழனிமலை, கார்டமம் ஹில்லு, வருசநாடு, ஆண்டிப்பட்டி, பொதிகை ஹில்ஸு. ஓகேங்களா, இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற மேஜரான ஹில்ஸு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்ப்போம் டீட்டெயிலாக. இதில் மேப் கொடுத்துருக்காங்க. இந்த நீலகிரிஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த சைடு இருக்கா, நார்த் சைடில் ஓரத்தில் வெஸ்டர்ன் சைடு, நார்த் வெஸ்ட் சைடு நீலகிரிஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து கீழே கன்னியாகுமரி வரையுமே நம்மளுக்கு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூயூனோ பாக்ஸில் ரொம்ப முக்கியமானது, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா சென்னை, நீலகிரிஸ், கன்னியாகுமரி இந்த 3 தான் என்னென்னா தமிழ்நாடுன்னு ஸ்டேட்டு வந்தக்கப்புறம் பிரிக்கப்படாத மாவட்டங்கள்னு இருக்கிறது சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. மீது எல்லா மாவட்டங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. பைஃபரேட்டன்னா 2ஆக, இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2-3 பார்ட்டாக திண்டுக்கல் இந்த மாதிரி நிறைய பிரிச்சுருப்பாங்க. ஸோ முன்னாடி மதுரைன்ட்டு இருந்தது, இப்போ எப்படி ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் அப்படி ஒன்று ஒன்றா பிரிஞ்சுதோ அந்த மாதிரியே சென்னையும் நீலகிரிஸும் கன்னியாகுமரி இந்த 3மே பிரியாமல் இருக்குது. இது வந்து கொஷின் வந்து கேட்கலாம்.
எந்த 3 மாவட்டங்கள் வந்து ஸ்டார்டிங் தமிழ்நாடு இருந்ததுலேருந்து இப்போ வரையுமே பிரியாமல் இருக்குன்னா நீலகிரி, கன்னியாகுமரி, சென்னை. ஓகேங்களா, இது வந்து ஒரு புது கண்டென்ட்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீல்கிரிஸ் ஹில்ஸ் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் நீல்கிரிஸ் ஹில்ஸ் வந்து ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா இது தமிழ்நாடு, இப்போ நம்ம பார்க்குறது பூரா தமிழ்நாடுப்பா, இந்தியாவோட குழப்பிக்காதீங்க. இப்போ ஏன்னா ஒரு கண்டென்ட் பார்ப்போம். ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீலகிரிஸில் வந்து தொட்டபெட்டான்னு ஒரு ஏரியா இருக்குது, அதுதான் ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக இந்தியாவில் எது ஹையஸ்ட் பீக்கு? ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆனைமுடி தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லுவோம் வெஸ்டர்ன் காட்ஸில். ஆனால் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனைமுடி வந்து தமிழ்நாடுக்குள்ளே இல்லை, கேரளாவில் இருக்குது. நிறைய பேர் நல்லா டீட்டெயில்டாக படிக்கிறவங்க அதெல்லாம் குழம்பிக்கிடுவாங்க. ஸோ சும்மா பிகினர்ஸ் வந்தால் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது, நல்லா டீட்டெயில்டாக படிக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் குழம்பும். என்னென்னா ஆனைமுடி தான் இருக்கல ஹையஸ்ட் பீக்குன்னு படிச்சிருப்போம். இதனால் தொட்டபெட்டா போய் புதுசாக சொல்லிக்கிறதுக்கு அப்புறம் நினைக்காதீங்க. ஆனைமுடி வந்து கேரளா சைடு இருக்குது. ஆனைமலை பாதி இது கேரளா, பாதி இது தமிழ்நாடு. ஸோ ஷேர் பண்ணுறதுனால ஆனைமுடி தான் இருக்கல ஹையஸ்ட் பீக்கு வெஸ்டர்ன் காட்ஸில். தமிழ்நாடுல தொட்டபெட்டா தான். ஓகேங்களா, அந்த கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுல வெஸ்டர்ன் காட்ஸில் ஹையஸ்ட் பீக் பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா, 2637 மீட்டர்ஸ் வந்து இது. நெக்ஸ்ட்டு முக்குருத்தி, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஊட்டி, கொன்னூர், ஸோ இதெல்லாமே ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கொஷின், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நீல்கிரிஸ் ஸ்டார் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குது, நீல்கிரிஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட் அனிமல். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனைமலை. இந்த ஆனைமலை பார்த்திங்கன்னா இட் இஸ் இந்த பார்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது, அலியார் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு வால்பாறை ஹில் ஸ்டேஷன் இருக்குது. இந்த மாதிரி அடுத்து கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 முக்கியமான டேம்ஸான அலியார் அண்ட் திருமூர்த்தி டேம்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது ஆனைமலையில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழனி ஹில்ஸு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் வெஸ்டர்ன் காட்டில் இருக்கிறது. இதில் ஹையஸ்டான பீக்கு பார்த்திங்கன்னா வண்டராவு. ஓகேங்களா, வண்டராவு. ஓகேங்களா, 2533 மீட்டர்ஸ் வந்து இது இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேம்படி சோலா. இந்த இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் பீக்காக எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பழனியில். ஃபஸ்ட்டு வந்து வண்டராவு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேம்படி சோலா. ஓகேங்களா, இதுதான் செகண்ட் ஹையஸ்ட்டு இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்து நம்மளுக்கு தெரியும் ஹில் ஸ்டேஷன் பழனி சைடு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, தொட்டபெட்டா எவ்வளோ மீட்ரு, முக்குருத்தி, நெக்ஸ்ட்டு பெருமாள் மலை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கார்டமம் ஹில்ஸு இது எங்கே இருக்குது பார்த்திங்க, இது வந்து இன்னொரு பேர் வந்து ஏலமலை ஹில்ஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுத் வெஸ்ட் சைடு இருக்குது தமிழ்நாட்டில். இதில் என்னென்ன பெப்பர், காஃபி இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கிராப்ஸாக இருக்குது. காமனான கிராப்ஸாக எது இருக்குன்னா கார்டமம்மு, ஸ்பைசஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே காமனான கிராப்ஸாக இங்கே இருக்குது. இது வந்து எங்கே மீட் ஆகுது பார்த்திங்கன்னா ஆனைமலை, இந்த பழனி ஹில்ஸு, வருசநாடு, ஆண்டிப்பட்டி, இது எல்லாமே ஒரு இடத்துல மீட் ஆகும். ஓகேங்களா, இதை தான் சொல்லுவாங்க, தே மீட் ஆனைமலை இந்த நார்த் வெஸ்ட் சைடு வந்து மீட் பண்ணோம், இந்த கார்டமம் ஹில்ஸு. பழனி ஹில்ஸை நார்த் ஈஸ்ட் சைடு மீட் பண்ணோம், சவுத் ஈஸ்ட் சைடு வருசநாடும் ஆண்டிப்பட்டியுமே மீட் பண்ணோம். எல்லாமே ஒரே சைட், ஒரே அப்படியே கனெக்டடாக இருக்கும். வருசநாடு, ஆண்டிப்பட்டி பார்த்திங்கன்னா இது எந்த சைடுனா வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே கொஞ்சம் ஈஸ்ட்வேர்டு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ஒரு மேப் எடுத்து அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்னா ஈஸ்டர்ன் சைடுனா அதை இப்போ வெஸ்ட்டுனா எங்கிட்டு ஒரு நம்ம இந்தியா மேப் எடுத்திங்கன்னா வெஸ்ட்டு சைடுனா நம்மளுக்கு லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க. அந்த லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஈஸ்ட் சைடு போகிற மாதிரி இருக்கும், திருப்பியும் ரைட் சைடு போகிற மாதிரி அந்த சைடு இருக்கிறது தான் வருசநாடு, ஆண்டிப்பட்டி. ஓகேங்களா, இது ரொம்ப போட்டு குழம்பிக்க தேவையில்லை, வெஸ்ட் சைடு ஈஸ்ட் சைடு என்னடா அப்படி அப்படிலாம் தேவையில்லை. எது ஹையஸ்ட் பீக்கு, அங்கே என்ன இருக்குது, வருசநாடு, ஆண்டிப்பட்டியில் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டை பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசர்ட் ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, எங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு தேவையானது. நெக்ஸ்ட்டு வந்து மேகமலை வந்து அந்த சைடு தான் இருக்குது. ஸோ அது வந்து மேகமலைக்கு என்ன சொல்லுவோம்னா ஹைவே மவுண்டன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம், ஹைவே மவுண்டன் எதுனா மேகமலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொதிகை ஹில்ஸ். இந்த பொதிகை ஹில்ஸுக்கு இன்னொரு பேர், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா, ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் இந்த இதில் இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிவா ஜோதி
பர்வத், நெக்ஸ்ட்டு அகஸ்தியர் மலைன்னு இந்த பொதிகை மலையை தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது சதர்ன் கைலாஷ்ன்னு எதை சொல்லுவாங்கன்னா பொதிகை ஹில்ஸ். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். சதர்ன் கைலாஷ் வந்து பொதிகை ஹில்ஸ் சொல்லுவாங்க. இது தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சைடும் கன்னியாகுமரி சைடும் அந்த சைடு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு டைகர் ரிசர்வ் இருக்குது. களக்காடு முந்தந்துறை டைகர் ரிசர்வ் தான் அது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மகேந்திரகிரி ஹில்ஸு. ஸோ இது வந்து பெருசாக ஒன்றும்ல. இது வந்து கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி சைடு தான் இருக்குது. இதோட ஆவரேஜ் ஹைட்டு 1645 மீட்டர்ஸாக இருக்குது. ஓகேங்களா. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ். இப்போ இன்ன வரையும் என்னடா பார்த்தோம் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸை பார்த்தோம். சரிங்களா, ஒரு நிமிஷம். சரிங்களா, வெஸ்டர்ன் காட்ஸை வந்து இன்ன வரையும் பார்த்தோம். இப்போ நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸில் எந்தெந்த இது ஹையஸ்ட் பீக்கு லோயஸ்ட் பீக்கு எல்லாம் பார்த்துட்டோம். ஈஸ்டர்ன் காட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, இது வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸான ரேஞ்சு. ஆனால் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சு, இர்ரெகுலராக இருக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஹில்ஸ்லாம் இருக்கும், மெயினான ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ஜவ்வாது, சேர்வராயன், கல்ராயன், கொல்லிமலை, பச்சைமலை. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஜவ்வாது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற ஒரு ஹில்லு. நெக்ஸ்ட் இதோட ஹையஸ்ட்டு பீக்கு பார்த்திங்கன்னா மேல்பட்டு. ஓகேங்களா, மேல்பட்டு தான் ஜவ்வாதில் இருக்கிற ஹையஸ்ட்டு பீக்கு. ஹையஸ்ட்டு பீக்குன்னா உயர்ந்த சிகரம், தமிழில் வந்து உயர்ந்த சிகரம் இருக்கிற ஹையஸ்டான ரொம்ப உயரமான இடம் வந்து மேல்பட்டு. ஜவ்வாது ஹில்ஸ்னால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட மலையை குறிக்காது, நிறைய எல்லாமே சேர்ந்த இடத்த தான் ஒரு ஜவ்வாது ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற ஹையஸ்ட் பீக் வந்து மேல்பட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோதான். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாண்டல்வுட்ஸ் இருக்கும், ஹர்ப்ஸ் இருக்கும், மெடிசனல் ட்ரீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கல்வராயன் ஹில்ஸ் வந்து எதுக்காக இந்த பேர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரைப், அந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்காக அந்த பேர் வச்சுருப்பாங்க, கரலர் இன மக்கள். ஓகேங்களா. ஸோ இந்த பேர்லேருந்து வந்தது தான் இந்த கல்வராயன் ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அலாங் வித் பச்சைமலை, ஆரல்வாய்மொழி, ஜவ்வாது, சேர்வராயன்ஸ் இந்த எல்லாமே சேர்ந்து இந்த காவேரியும் பாலாரையும் பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த ரிவர்ஸ் வந்து இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பிரிக்கும் பார்த்திங்கன்னா காவேரி அண்ட் பாலாறு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேர்வராயன் ஹில்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது வெஸ்டர்ன் காட்ஸில், ஈஸ்டர்ன் காட்ஸில் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பார்த்திங்கன்னா இதோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 1620. இதில் பீக்ஸ் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்த மாதிரியே ஈஸ்டர்ன் காட்ஸ்லேயுமே ஒரு இதுக்கும் ஒரு ஹைட்டு எவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது இப்போ பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பீக் இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சேர்வராயனில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம். வெஸ்டர்ன் காட்ஸில் நீல்கிரிஸில் தொட்டபெட்டா தான் ஹையஸ்ட் பீக்குன்னு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையில் சேர்வராயன் ஹில்ஸ் இருக்குது. அதில் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பீக் இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற ஹையஸ்ட் பீக் எங்கே இருக்குன்னா சேர்வராயன் மவுண்டனில். அது எந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் சொல்லியிருப்பாங்க, சேர்வராயன் டெம்பிள் இருக்கவங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டு. இன்னொரு இடம் பேர் வந்து பீக் சோலைக்கரடு. ஓகேங்களா, இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அதில் ஒரு டெம்பிள் இருக்கும், அந்த டெம்பிள் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். அது வந்து பேர் பார்த்திங்கன்னா சேர்வராயன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அது 1623 மீட்டர். அது வந்து இதில் கொடுக்கல, என்ன நான் சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஹில்ஸ் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வரும்போது ரீட் பண்ணி. கொல்லி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கொல்லி மலைன்னு சொல்லுவாங்க, நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா. இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸானது எதுக்கானா ரொம்ப பச்சை பசைன்னு இருக்கும். ஸோ இதுதான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் கவர் எவர் கிரீன். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லார்ஜஸ்ட் கவர் எவர் கிரீன் சோலா ஃபாரஸ்ட். ஓகேங்களா. இது வந்து சோலா ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. கம்பேர்ட் டு அதர் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பான காடு பார்த்திங்கன்னா இதுதான் கொல்லி ஹில்ஸு. இது வந்து காஃபி பிளான்டேஷன் இருக்குது, ஃப்ரூட்ஸு, சில்வர், இந்த மாதிரி நிறைய சில்வர் ஓக் எஸ்டேட்ஸு அதெல்லாம் நிறையா இருக்கும் அங்கே. நெக்ஸ்ட் வந்து ஒரு பில்கிரிம்ஸ் பிளேஸாக இருக்குது. அதாவது ஒரு மக்கள் வந்து இந்த யாத்திரை செய்வாங்களா, ஸோ ரிலீஜியஸ் வைஸ். ஸோ அதுக்குரிய ரொம்ப முக்கியமான தலமாக அந்த கொல்லி ஹில்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இன்ன வரையும் சொன்னது அப்புறம் இந்த மேப் வச்சு கோரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
பச்சை மலை லாஸ்ட்டாக ஈஸ்டர்ன் காட்ஸில் பச்சை மலை. இது பெருசாக ஒன்றும் இல்லை, இது வந்து லோயர் ஹில் ரேஞ்சில் இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்ட்னா பெரம்பலூரும் திருச்சிராப்பள்ளி சேலம் இதெல்லாமே இருக்கிற இடத்துல தான் இந்த பச்சை மலை இருக்குது. தமிழ் லாங்குவேஜில் பச்சைக்கு மீனிங் என்ன க்ரீன். ஸோ செழிப்பாக இருக்கிறனால ஸோ இது வந்து பச்சை மலைன்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து ஜாக் ஃப்ரூட்டு அதிகமாக இருக்குது, விளைச்சல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாட்யூ, அடுத்து பிளெயின், அடுத்து ட்ரைனேஜ், இதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். நான் ஒரே வீடியோவில் எல்லாம் போட்டால் கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் இப்போ நான் முக்கியமான கண்டென்ட் அது அந்த ரெண்டுலேருந்து வந்து கண்டிப்பாக 2 கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஹையஸ்ட் பீக் எது வெஸ்டர்ன் காட்ஸில், ஹையஸ்ட் பீக் எது ஈஸ்டர்ன் காட்ஸில், இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து எந்தெந்த இதில் வந்து என்னென்ன பீக் ஹையஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாட்யூஸை பார்த்துருவோம், ட்ரைனேஜ் சிஸ்டமு, பிளெயின்ஸை பற்றி பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமான ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான கண்டென்ட் இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணியிருப்பேன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா. இல்லைனா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் போய் சர்ச் பண்ணாமலே அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.